हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 42, 43 2 ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 40, 41 பீஷ்மாச்சாரியர் என்ன சொன்னார்னா, பகவான் தன்னுடைய அன்பான புன்னகையாலும் அவர் செய்யக்கூடிய அந்த அற்புதமான அசைவுகளாலும் அவருடைய உடல் அசைவுகளாலும் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் பகவானை கவர்ந்தார்கள். அந்த பகவான் கிருஷ்ணரிடம் என்னுடைய மனம் நிலை பெறட்டும்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, கிருஷ்ணர் இந்த ராசனரை மாறிக்கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் சட்டென்று மறைந்து விடுவார். அவர் மறைந்தவுடன் அந்த கோபிகைகள் கிருஷ்ணர் எப்படியெல்லாம் நடனம் ஆடினார் அப்படின்றத அவங்க அபிநயித்து காட்டுவார்கள், நடித்து காட்டுவார்கள் அப்படின்னு சொன்னார். 41 என்ன சொன்னார்னா, யுதிஷ்டிர மகாராஜன் இந்த குருக்ஷேத்திர போருக்கு முன்னாடி ஒரு ராஜசூய யாகம் செய்தார். அந்த ராஜசூய யாகத்தில் பல பண்டிதர்கள், உயர்ந்த ரிஷிகள், மகாமுனிகள், சத்திரியர்கள், பிராமணர்கள் எல்லாரும் அங்கே பங்கேற்றிருந்தார்கள். அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த சிறந்த கூட்டத்தில் முழுமுதற் கடவுளாக வழிபடப்பட்டார். அவர் தான் பரமபுருஷராக வழிபடப்பட்டார். இந்த சம்பவம் என் கண்ணு முன்னாடியே நடந்தது. எதுக்காக அப்படின்னா, பகவான் எதுக்காக அந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் கொண்டு போனார் அப்படின்னா, இன்னைக்கு நான் பகவான் கிருஷ்ணர் தான் மூல முழுமுதற் கடவுள்னு அவரை மனசில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு அங்கே சொன்னார். இப்போ 42 என்ன சொல்கிறார் பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம். தமிமம் அகம் அஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்மகல்பிதானாம் பிரதித்ருஷம் இவ நைக்கதார்கம் ஏகம் சமதிகதோ அஸ்மி விதூதபேதமோகா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார், மனக்கற்பனையாளர்களின் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்பொழுது நான் விடுபட்டு விட்டேன் என்பதால் இப்பொழுது என் முன் நிற்கும் அந்த ஒரே பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முழு மன ஒருமையுடன் என்னால் தியானிக்க முடிகிறது. பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார், மனக்கற்பனையாளர்கள் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்பொழுது நான் விடுபட்டு விட்டேன் அப்படின்றார். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மாவாக, எப்படி நம்ம உடம்புல ஆத்மா இருக்கும், நம்மளுடைய சொரூபம் ஆத்மா. இந்த ஆத்மா இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வரும்பொழுது அது ஒரு மனிதனாக பிறந்தாலும் சரி, நாயாக பிறந்தாலும் சரி, நரியாக பிறந்தாலும் சரி, பூனையாக பிறந்தாலும் சரி, இல்லை என்ன ஒரு தாழ்ந்த ஒரு புழுவாக பிறந்தாலும் சரி, ஒரு எறும்பு எவ்வளவு சிறிய ஒரு கிருமியாக பிறந்தாலும் சரி, ஒரு வைரஸாக பிறந்தா கூட சரி, பகவான் அந்த கிருமியோட உடலுக்குள்ள, கண்ணுக்கு தெரியாத கிருமிக்குள்ள கண்ணுக்கும் தெரியாத ஒரு ஆத்மா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய அளவை பகவத்கீதையில் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்மளுடைய தலைமுடியோட நுனி இருக்குல்ல, தலைமுடியோட அந்த எட்ஜு என்ன சைஸோ அதை நீங்கள் 10,000 கட் பண்ணினா என்ன இருக்கோ அதை விட சின்னது ஆத்மா. ஆத்மாவை நினைக்க முடியாது, உலர்த்த முடியாது, வெட்ட முடியாது, எரிக்க முடியாது. இப்படி ஆத்மாவுடைய தன்மை எப்படி? ஸோ அந்த மாதிரி எவ்வளவு சின்ன கிருமியாக இருந்தாலும், கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸாக இருந்தாலும், அந்த வைரஸுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு பக்கத்திலேயே பரமாத்மாவா பகவானும் இருப்பார். இந்த ஆத்மாவை கரை சேர்ப்பதற்காக பகவான் ஒரு சாட்சியாக, நண்பனாக இப்படி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர்களுடைய மனசுல தான் இருப்பாரு, தன்னை வழிபடக்கூடிய ஒரு மனசுல தான் இருப்பாரு, பகவானை ஏத்துக்கிறவங்களோட மனசுல தான் இருப்பார். அப்படி இல்லை, மனக்கற்பனையாளர்களுடைய மனசுல இருப்பார். மனக்கற்பனையாளர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாத்திகர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனக்கற்பனையாளர்கள்னா என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மூல முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்காம, கிருஷ்ணர் மூல முழுமுதற் கடவுளை ஏற்றுக்காம, இல்லை கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனக்கற்பனையாளர். மனக்கற்பனைனா தன்னுடைய மனக்கற்பனை மூலமாக வேதத்துக்கு தப்பான அர்த்தத்தை சொல்லுவாங்க. எந்த வேதத்தை வியாசதேவர் எழுதினாரோ அதே வியாசதேவர் தான் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்தில் தெள்ள தெளிவாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். சில வேதங்களில் மறைமுகமாக சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அதில் அவ்வளோதான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன்,
ஒரு 96லயோ 94லயோ செல்ஃபோன் வந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பை பற்றியோ இல்லை வந்து எத்தனையோ இன்னைக்கு செயலிகள் இருக்குது, ஃபேஸ்புக்கை பற்றியோ இல்லை இதெல்லாம் பேசினா புரியாது. அந்த சூழ்நிலையில் இவ்வளோதான். இது செல்ஃபோன் நல்லா இப்போ கருப்பு கலரில் நல்லா வெயிட்டாக ஒன்று இருக்கும் பெருசாக. அந்த பச்சை அமுக்குனா நீ ஆன் பண்ணி பேசலாம், சிவப்பு அமுக்குனா கட் ஆகும். அது என்னென்னா கார்ட்லெஸ் ஃபோன் நமக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு. கார்ட்லெஸ் ஃபோன், அதாவது இந்த ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் ஒரு கார்ட்லெஸ் ஃபோன் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் போய் பேசலாம். அந்த ஃபோனை அந்த ஃபோன் வடிவத்தில் தான் அது இருந்தது. அந்த ஃபோனில் ரெட் இருக்கும், க்ரீன் இருக்கும், நம்பர் டயல் பண்ணிருக்கும். அந்த அனுபவம் நமக்கு இருந்தனால ஸோ செல்ஃபோன் என்பது அந்த கார்ட்லெஸ் ஃபோனுடைய அடுத்த லெவலில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். அப்போ எந்த விதமான டீட்டெயில் நமக்கு சொன்னாலும் புரியாது. ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்மளுடைய அறிவு வளர்ந்துருச்சு, ஞானம் வளர்ந்துருச்சு, இன்னும் டீட்டெயிலாக நமக்கு கிடைக்குது. சேட்டலைட் முதல் கொண்டு அன்றைக்கி ஒரு சேட்டலைட் தான் இருந்தது, ஸ்கை செல் அப்படின்னு. இன்றைக்கி எத்தனையோ. அந்த மாதிரி ஞானம் வளரும் பொழுது, ஞானம் பூரணத்துவம் அடையும் பொழுது, அந்த ஞானத்துடைய உச்சத்தை பெறும் பொழுது இந்த மாதிரி டீட்டெயில் தேவைப்படுது. அப்போ இந்த மனக்கற்பனையாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணரை பற்றி முழுசாக புரிஞ்சிக்காம ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம ஜோதி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பீஷ்மாச்சாரியார் என்ன நினைச்சார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மனக்கற்பனை நினைச்சிட்டார். இது வந்து கிருஷ்ணருக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று நினைச்சிட்டார். இன்னொரு மனக்கற்பனையாளர் யாருன்னா யோகிகள். அவங்க என்ன பண்ண, கிருஷ்ணரை பரமாத்மாவா நினைக்கிறாங்க. ஹிருதயத்தில் பரமாத்மா இருக்கு, ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு ரூபம் கிடையாது, அது ஒரு அம்சம். எப்படி ஆத்மாவுக்கு ரூபம் இல்லைன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஸ்வரூபம் ஒன்று இருக்கு, ஆனால் அவங்க அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை இழந்துட்டு பகவானுடைய அந்த பரமாத்மா ரூபத்தில் ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்க யோகிகள். ஞானிகள் அந்த ஆத்மாவை கொண்டு போய் ஜோதியில் ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த யோகிகள் என்ன நினைக்கிறாங்க, ஹிருதயத்தில் பரமாத்மா ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி மேலே தியானம் பண்ணி அந்த பரமாத்மாவில் போய் ஐக்கியமாயிடணும். ஞானிகள் ஜோதியில் ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்க, யோகிகள் பரமாத்மாவில் ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பரமாத்மா யாரு, பகவானுடைய ஒரு அம்சத்துடைய அம்சம். இதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம், 22 அவதாரங்களை வர்ணிக்கப்பட்டது. சூத்த கோஸ்வாமி சொன்னார். அதுல என்ன சொன்னார்னா, ஏதேச்சா அம்சகலா பும்சகா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இது வரைக்கும் நான் உனக்கு சொன்ன எல்லா அவதாரமும் ஒன்று பகவானுடைய அம்சம், இல்லை அந்த அம்சத்தோடைய அம்சம். அதாவது பகவானுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன், இல்லை எக்ஸ்பான்ஷன் பகவானுடைய அவதாரம், இல்லை அந்த அவதாரத்திலிருந்து இன்னொரு அவதாரம் சொல்லிட்டு கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஆனால் பகவான் கிருஷ்ணர் இருக்காரு, அவர் ஸ்வயம் பகவான். அவர் அம்சமோ அம்சத்துடைய அம்சமோ கிடையாது, அவர் தான் ஸ்வயம் பகவான். அவர் அவதாரம் அல்ல, அவதாரி அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்க மென்ஷன் பண்றாரு. இப்போ இதே பிரம்மஜோதி என்பது பகவான் கிருஷ்ணர் பரமாத்மாவாக தன்னுடைய அம்சத்தில் பகவானுடைய அம்சம் என்னன்னா க்ஷீரோதகசாயி விஷ்ணு, பார்க்கடல் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷ்ணு. அந்த பார்க்கடல் படுத்திருக்கக்கூடிய அந்த அம்சமான க்ஷீரோதகசாய விஷ்ணுவிலிருந்து இன்னொரு அம்சம் தான் பரமாத்மா. அப்போ இந்த பரமாத்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒண்ணுதான், வித்தியாசம் இல்லை, அவருடைய அம்சம். அதே மாதிரி பிரம்மஜோதி அந்த பரமாத்மாவுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய தேஜஸ், அந்த பிரகாசம். அதனால அந்த பிரம்மஜோதிக்கு கிருஷ்ணருக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். இவங்க வெறும் கிருஷ்ணருடைய உடம்புல வர தேஜஸை பார்க்கறாங்க, இன்னொருத்தன் கிருஷ்ணருடைய அம்சத்துடைய அம்சமான பரமாத்மாவை பார்க்கறாங்க. ஆனா தூய பக்தர்கள், உண்மையான பக்தர்கள், வைஷ்ணவர்கள் பகவானை பகவானுடைய சொரூபமாக பார்க்கிறார்கள். கீதையில சொல்றாரு, எல்லாமே என்கிட்ட இருந்து தான் வருதுன்றார் கிருஷ்ணர் கீதையில. பக்தர்கள் பகவானை முழுவதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நான் வந்து இந்த பிரம்மஜோதியில வழிபட்டது தனி, பரமாத்மா வழிபட்டது தனி நினைச்சேன். ஆனா அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான். பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார், மனக்கற்பனையாளர்களின் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்பொழுது நான் விடுபட்டு விட்டேன். எல்லாருமே பகவானுடைய அம்சம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டனால என்ன நடக்குது, இப்பொழுது என் முன் இருக்கும் அந்த ஒரே பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரை, இப்ப என் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரே பகவான், 10 பகவான்லாம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு பகவான் பகவான் கண்ட தோட்டம் தொப்பலானலாம் சொல்லக்கூடாது. பகவான்ற வார்த்தை கிருஷ்ணரை தான் சேரும். 6 விதமான வைபவங்கள் யாருக்கு இருக்கோ அவரை தான் பகவான்னு சொல்றோம். அதனால தான் வந்து நீங்க வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது ஏன் கிருஷ்ண உவாச்சான்னு வரல கீதையில, பகவத்கீதையில பகவான் உவாச்சன் தான் வரும். பகவான் அப்படின்ற வார்த்தை கிருஷ்ணருக்கு தான் பொருந்தும். சிவபெருமான் சொல்லும் போது ஈஸ்வர உவாச்சன் வரும், ஈஸ்வரன். பல ஈஸ்வரர்கள் இருக்கிறார்கள். ஆனா கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது பகவான் உவாச்ச அப்படின்னு வரும். ஏன்னா பகவான் அப்படின்னா 6 விதமான வைபவங்கள் யாருக்கு இருக்கோ, முழுமையான செல்வம், முழுமையான வீரம், முழுமையான ஞானம், முழுமையான புகழ், முழுமையான அழகு, இது எல்லாம் இருக்கும். என்னெல்லாம் இருக்கு, செல்வம் இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, புகழ் இருக்கு, வீரம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கும், பயங்கரமான பற்று இருக்கும். நான் தான் அழகானவன், நான் தான் செல்வம் மிகுந்தவன், நான் தான் புகழ் வாய்ந்தவன், நான் தான் வீரமிக்கவன்.
நான் தான் அறிவாளி இப்படி இருக்கும். ஆனா கிருஷ்ணருக்கு இந்த 5 முழுமையா இருந்தோம். அவரு முழுமையான துறவு இருக்கு. அவருக்கு எது மேலேயும் பற்று கிடையாது. அவருக்கு எது மேலேயும் பற்று இல்லை கிருஷ்ணருக்கு. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஹைலைட். சோ இந்த முழுமையான இந்த 6 வைபவங்கள் யாருக்கு இருக்கோ அவரை தான் பகவான். இந்த 6 வைபவம் பகவானுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டார் இங்க பீஷ்மாச்சாரியார். அதனால் இப்பொழுது என் முன் இருக்கும் அந்த ஒரே பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முழு மன உரிமையுடன் என்னால் தியானிக்க முடிகிறது. கிருஷ்ணர் தான் எல்லாரும் எப்ப நான் புரிஞ்சுக்கிறனோ, யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் முழு மனதோட பகவான் மேல தியானிக்க முடியும். அது வரைக்கும் எல்லாம் அறகுறை நான் ஞானம்தான், நான் ஞானின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரம்மஜோதியில வழிபடுறது. கிருஷ்ணர் வந்து அந்த பிரம்மஜோதி அடையிறதுக்கு ஒரு வழின்னு சொல்றது. கிருஷ்ணரை வச்சுப்பான், பூஜை பண்ணுவான், பகவத்கீதை பேசுவான், எல்லாம் பேசுவான். ஆனா என்ன சொல்லுவான், கிருஷ்ணர் வந்து இந்த பிரம்மஜோதி அடையிறதுக்கு ஒரு வழி, அவர் ஒரு ஞானின்னு சொல்லுவான். இன்னொருத்தர் இருப்பார் யோகி, அவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் ஒரு யோகி, அதனால கிருஷ்ணர் அவர் சொல்ற விஷயத்தை அவர் எடுத்துப்பார். ஆனா பரமாத்மா, கிருஷ்ணரை தாண்டி உருவம் இல்லாத ஒரு பரமாத்மா இருக்கு, அதுதான் இலக்குன்னு. ஆனா பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த பிரம்மஜோதியும் சரி இந்த பரமாத்மா ஸ்வரூபமும் சரி கிருஷ்ணருடைய ஒரு அம்சம், அம்சத்துடைய அம்சம். அது கீதையில கிருஷ்ணரே சொல்றார். கிருஷ்ணருடைய வாக்கை ஏத்துக்கணுமா இல்ல ஞானிகள் யோகிகளுடைய வாக்கை ஏத்துக்கணுமா, இல்ல இருக்கிறதுலே மகாஜனங்கள் 12 மகாஜனங்கள்ல உயர்ந்த மகாஜன் 8 வசுக்கள்ல ஒருத்தரான பீஷ்மாச்சாரியரோட வாக்கு எடுத்துக்கணுமா, இல்ல வியாசதேவருடைய வாக்கு எடுத்துக்கணுமா? அந்த வகையில ரொம்ப தெளிவா இங்க பீஷ்மாச்சாரியார் குறிப்பிடுறார். நாமளும் பீஷ்மாச்சாரியார் மாதிரி வழிபட முயற்சி செய்யணும். பீஷ்மாச்சாரியாருடைய வழிபாட்டு மூர்த்தி யாருன்னா பார்த்தசாரதி. கிருஷ்ணரை வந்து அவர் பார்த்தசாரதியை வழிபடுறார். கிருஷ்ணர் தான் பார்த்தசாரதியா இருக்கார். அந்த பார்த்தசாரதி ரூபம் மேல அவருடைய மனசை நிறுத்துறார். கோபியர்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ஷாமசுந்தர் ரூபத்துல மனசை நிறுத்துறாங்க. கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் கையில இருந்த அந்த ரூபத்துல, ஷாமசுந்தர் ரூபத்துல. இன்னும் நீங்க இந்த துவாரகையில் இருக்கக்கூடிய ராணிகள்லாம் பார்த்தீங்கன்னா வாசுதேவன் ரூபத்தில் கிருஷ்ணரை துவாரகா புரிநாதனா மனசை நிறுத்துவாங்க. ஆனா எப்படியோ ஒரு உருவத்துல தான் பகவானை நிறுத்துவாங்க, உருவமற்ற ஒரு விஷயத்துல அல்ல. இதுல உயர்ந்தது கிருஷ்ணருடைய ஷாமசுந்தர ரூபம். அந்த வகையில ரொம்ப தெளிவா பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார், மனக்கற்பனையாளர்களின் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்பொழுது நான் விடுபட்டு விட்டேன் என்பதால் இப்பொழுது என் முன் நிற்கும் அந்த ஒரே பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முழு மன உரிமையுடன் என்னால் தியானிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னார். இப்ப 42 என்ன சொல்றாரு பார்க்கலாம். 43 என்ன சொல்றாரு பார்க்கலாம். சூத உவாச்சா கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக் திருஷ்டி விருத்துபிஹி ஆத்மனி ஆத்மானம் ஆவேஷ்ய சுவந்தஸ்வாசா உபாரமத். ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளை வழங்குவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய தேசிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக பீஷ்மதேவர் அவரது மனம், பேச்சு, பார்வை மற்றும் செயல்கள் ஆகியவற்றுடன் பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு மௌனமானார். அவரது மூச்சும் நின்றது. பீஷ்மாச்சாரிய கி ஜாய். சூத கோஸ்வாமி கூறினார். இப்ப எங்க வருது கதை? இது வரைக்கும் பீஷ்மாச்சாரியர் சொல்லிட்டு இருந்தார். இப்ப இந்த கதையை சொல்லிக் கொண்டிருந்த நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷிக்கு அவருடைய சிஷ்யர்களுக்கும் அவர் தலைமையாக கொண்ட பல ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவத கதையை சொல்லிக் கொண்டிருப்பவர் சூத கோஸ்வாமி. இப்போ அவர் அங்க வரார். நமக்கு கதைகள்லாம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் அந்த லைவுக்கு வருது. அவர் சொல்றார் சூத கோஸ்வாமி, இவ்வாறாக பீஷ்மதேவர் அவரது மனம், பேச்சு, பார்வை மற்றும் செயல்கள் ஆகியவற்றுடன் பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு. பீஷ்மதேவர் தன்னுடைய மனசு, வாக்கியம், திருஷ்டி, அதுக்குதான் அழகா எவ்வளவு திருஷ்டி, மனம், பேச்சு, பார்வை, செயல்கள், கர்மா எல்லாத்தையும் என்ன பண்ணார், பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் ஐக்கியப்படுத்திக் கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடனே உள்ளுக்குள்ள போய் சேர்ந்துட்டார்னு அர்த்தம் இல்லை. இந்த நிலைக்கு பேரு தான் நிர்விகல்ப சமாதின்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றார் நிர்விகல்ப சமாதி அப்படின்னா பகவான் மேல முழு தியானத்தை ஈடுபடுத்து. எப்படின்னா 9 வகையில பகவான் மேல நம்மளை ஐக்கியப்படுத்திக்க முடியும். எப்படி? பகவானை பற்றி கேட்பது, செவியுறுதல், ஸ்ரவணம், அப்புறம் கீர்த்தனம், பகவானை பத்தி புகழ்ந்து பாடுது, பகவானுடைய நாமத்தை சொல்வது, பகவான நாம சங்கீர்த்தனம் செய்வது. அடுத்தது ஸ்மரணம், சிந்தனை செய்வது, பகவான மனசுல நினைக்கிறது. அடுத்தது பாத சேவனம், பகவானுடைய தாமரை பாதங்களை சேவித்தல், பகவானுடைய திருவடியை சேவிப்பது. அடுத்து வழிபடுதல், அர்ச்சனம், பகவானுக்கு பூஜை செய்தல்.
அடுத்து வந்தனம், பகவானுக்கு பிரார்த்தனைகள் செய்தல். இப்ப பாருங்க, பீஷ்மாச்சாரியர் முழுக்க பகவான் மேல பிரார்த்தனை வைக்கிறார், பகவானை புகழ்கிறார், ஸ்தோத்திரம் செய்கிறார். அடுத்து தாஸ்யம், பகவானுக்கு சேவகனா இருந்து அவர் என்ன சொல்றாரோ பகவத்கீதையில ஸ்ரீமத் பாகவதத்துல அதை ஆச்சாரியர் நமக்கு சொல்வார், குரு நமக்கு சொல்வார், அதை நாம கடைபிடிப்பது, நிறைவேற்றுவது. அடுத்து சக்கியம், பகவான் கிட்ட நட்புறவு. நட்புறவுனா என்ன? ஒரு நண்பன் சொன்னா ஒரு நண்பன் கேட்கணும். நலன் விரும்பிதான் நண்பன், வேற ஒண்ணும் இல்லை. நண்பன் அப்படின்னா நம்மளுடைய நன்மைக்காகவே இருக்கக்கூடியவன், நம்மை நல்வழிப்படுத்துபவன், நம்முடைய நலன் விரும்பி, கிருஷ்ணரை நலன் விரும்பியாக நட்பு கொள்ளுதல் சக்கியம். அடுத்தது எல்லாத்துக்கும் மேல ஆத்ம நிவேதனம், பூரண சரணாகதி, நம்மையே பகவானிடம் ஒப்படைப்பது. இது 9 விஷயம் இருக்கு. இந்த 9 விஷயம் தான் பகவான் மேல ஐக்கியப்படுத்துவதுன்னு அர்த்தம். சும்மா போய் உடம்புல போய் சேர்றது கிடையாது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி பாடுறது, பகவானை மனசில் நினைக்கிறது, பகவானுடைய திருவடியை சேவிக்கிறது, பகவானுக்கு பூஜைகள் செய்வது, பகவானுக்கு ஸ்தோத்திரம் செய்வது, பகவானுக்கு சேவை செய்வது, பகவான்கிட்ட நட்புறவா இருப்பது, பகவானுக்கு தன்னை அர்ப்பணிப்பது. இந்த 9 வகையில ஏதாவது ஒரு வகையை நீங்க தெளிவா செஞ்சா கூட பகவானுடைய திருவடியை அடைய முடியும்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஸ்ரவணம், இப்ப நம்ம பாகவதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பகவத்கீதையை கேட்டோம். இது ஸ்ரவணம். கீர்த்தனம், இப்ப அடியேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது கீர்த்தனம், நீங்க சொல்வது ஸ்ரவணம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சா கூட, ஏதாவது ஒன்ன வாழ்க்கையில தினப்படி செஞ்சு பகவானை எப்பவுமே நம்ம மனசுல நினைச்சிட்டு இருந்தோம்னா நிச்சயமா பீஷ்மாச்சாரியார் மாதிரி நம்மளும் அந்த இலக்கை அடைய முடியும். கிருஷ்ணர் நேரடியாக தோன்றாவிட்டாலும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாகவதம் மூலமாக தோன்றுவார். நாம இப்ப படிக்கும் போது ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமத் பாகவதம் எங்க சொல்லப்படுதோ அங்க நாரத ரிஷியிலிருந்து எல்லா உயர்ந்த மகாத்மாக்களும் அங்கு இருப்பார்கள், பகவான் கிருஷ்ணரும் இருப்பார். நமக்கு வேணா நினைக்கலாம், நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். நாம ஏதோ சும்மா ஒரு ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் ஆடியோல கேட்டுட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பகவானுடைய இருப்பும் மகாஜனங்களுடைய இருப்பும் அந்த இடத்தில் இருக்கிறது. அதுதான் பாகவதத்தோடைய தன்மை. அது நம்மளுடைய தகுதி கிடையாது, நம்மளுடைய பக்தி கிடையாது, நம்மளுடைய நிலை கிடையாது, அது பாகவதத்துடைய நிலை. அந்த மாதிரி இந்த 9 வகையில் ஏதாவது ஒன்று இருந்தா கூட நம்ம பகவானை அடைய முடியும். இன்னொன்று, நம்ம ஆச்சாரியர்களுக்கு 2 விதமான சேவைகள் செய்யலாம். வப்பு சேவா, வாணி சேவா. வப்பு சேவா அப்படின்னா அவங்க கூடவே இருந்து, ஆச்சாரியர்கள் கூடவே இருந்து, குரு கூடவே இருந்து உடலை அவங்களுடைய உடம்பை பிடிச்சு விட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் செய்வது வப்பு சேவா. அதாவது மேனுவலா பிராக்டிக்கலா கூடவே இருந்து செய்யக்கூடிய சேவை. வாணி சேவா அப்படின்னா என்னன்னா, அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை பாகவதத்தை படிப்பது. இப்ப ஸ்ரீல பிரபுபாதர், ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்தாபனம் செய்த ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம கூட இல்லை. அவருக்கு வப்பு சேவா செய்யறதுக்கான வாய்ப்பு அடியனுக்கும் கிடைக்கல, பல பேருக்கும் கிடைக்கல. நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை. 77 சித்தி ஆயிட்டார். அவர் பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போயிட்டார். இப்போ நமக்கு அவர் சேவை செய்ய முடியும். என்ன செய்ய? அவர் கொடுத்திருக்க பகவத்கீதையும் அவர் கொடுத்திருக்க இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, நாம பிரபுபாதருக்கு வாணி சேவை செய்கிறோம் அதை படிப்பதன் மூலமாக. இவ்வாறு இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையும் பாகவதம் படிக்கும் பொழுது கிருஷ்ணர் முதல் கொண்டு, மகாஜனங்கள் முதல் கொண்டு, ஸ்ரீல பிரபுபாதர் முதல் கொண்டு நம்முடன் இருக்கிறார். இது நமக்கு கிடைத்திருக்க பாக்கியம். அதனால இந்த மாதிரி பீஷ்மதேவர் தன்னுடைய மனசு, பேச்சு, பார்வை, செயல்கள் எல்லாத்தையும் பரமாத்மா பகவான் கிருஷ்ணர் மேல ஐக்கியப்படுத்தினா. அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டு, அவரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு, பகவானை தரிசனம் பண்ணி பேசி, அவரை பாடி, தன்னுடைய ஆத்மாவே அவருக்கு அர்ப்பணம் செய்து அப்படியே மௌனமானார். அவ்வளவுதான், நிறுத்திட்டார் பேச்சு. தான் இந்த ஜட உடலை விட வேண்டும் என்று நினைத்த அந்த பீஷ்மதேவர் தன்னுடைய ஜட உடலை, பிராணனை விட்டுவிட்டார். அவரது மூச்சும் நின்றது. அப்படின்னு இங்கே பீஷ்மாச்சாரியாரோட அந்த உயர்ந்த, அவர் வைகுண்ட லோகத்துக்கு போகக்கூடிய அந்த அற்புதமான பரமபதத்தை அடையக்கூடிய நிகழ்வை இங்கு சூத கோஸ்வாமி பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் பாக்கியம் நம்ம கேட்கறதுக்கு. பிரபுபாதருடைய கருணை, குருமார்களுடைய கருணை, வைஷ்ணவருடைய கருணை இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இனியும் ஒரு 5 ஸ்லோகங்கள் தான், அதோட இந்த 9வது அத்தியாயம் முடியுது. சூத கோஸ்வாமி இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இன்றைய நாள் ஒரு நாளாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் நாள துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। जगद्गुरु श्रील प्रभुपाद की जय। गुरुदेव की जय। सर्वं श्री कृष्णार्पणमस्तु। ओम तत्सत।